வணக்கம். வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நம சிவாயா. அதாவது, நான் யூடியூப் சேனலில் சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 2 நாளாக இந்த யூடியூப் சேனல் போடுவதற்கு எனக்கு ஆள் கிடைக்கவில்லை. ஆகவே போட முடியவில்லை. எனக்குத்தான் செல்லு தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறேனே, அதனால் யாராவது கிடைத்தால்தான் போடுவேன். அப்படிதான் இப்பொழுது 1000 வீடியோ ஓடிக்கொண்டு இருக்கிறது. நீங்களும் சாமானியமா என்னுடைய வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறீர்கள், ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீர்கள், ஒரு சப்ஸ்கிரைபும் செய்ய மாட்டேங்கிறீர்கள். இருந்தாலும் பரவாயில்லை, நான் பேசுகிறேன். அதாவது, சோழி மூலமாக நீங்க நிறையா உங்களால் முடிந்த அளவுக்கு என்னென்ன கேட்கணுமோ கேட்கலாம். வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை மட்டும் தானாக போன பொருளை கண்டுபிடித்து கொடுக்க முடியாது, புதையில் இருக்குன்னு சொல்ல முடியாது. தேவையில்லாததான் கேட்கக்கூடாது. அதெல்லாம் ஏமாத்துற வேலை. இது சோழி. இதுல என்ன வருகிறதோ, நான் என்ன அதுல படித்திருக்கிறேனோ, படிப்புக்கு தகுந்த மாதிரி தான் பதில் சொல்ல முடியும். நீங்க புஸ்தகத்திலே இல்லாத கேள்விக்கு பதில் கேட்கிறீர்கள். ஐயா, பொருள் காணாது போய்விட்டது, அவனை கொண்டு வந்து கொடுக்க சொல்றீங்களான்னு கேட்கிறீர்கள். அப்படி என்றால் கவர்மெண்ட் அதிகாரம் இருக்கு, பொய். நீங்க அந்த மாதிரி ஏமாந்து விடாதீர்கள். அதாவது, சோழி என்பது ஜோதிடம்தான். அது கிரக பலன் மூலமாக எழுதப்பட்டுள்ளது. இது சோழி மூலமாக வகுக்கப்பட்டுள்ளது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். போய் சில இடத்தில் கல்லுக்கோடு பார்க்கிறார்கள், அதுவும் உண்மைதான். அது சாதாரண விஷயம் அல்ல. அதில் தெளிவான கருத்துக்களும் கிடைக்கும், கிடைக்காது இருக்காது. அதாவது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தை தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி உலக நாட்டில் ஒவ்வொரு வித்தையை தெரிந்து கொண்டு ஆட்சி செய்கிறார்களோ, அதே போலதான் ஜோதிடர்களும் அவரவருக்கு தெரிந்த வித்தையை சொல்கிறார்கள். பஞ்சாங்கமே இன்றைக்கு கணக்கு எடுத்துக்கிட்டால் 10 பஞ்சாங்கம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆற்காடு தான், பாக்கி பஞ்சாங்கம் தான். ஆனால் பஞ்சாங்கம் நிறைய இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும், அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொன்றுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். நாம வைத்திருக்கும் செல் இருக்கிறது, தெரியாத இருக்கிறது, அதே ஒன்னை போல் ஒன்று டைம் காட்டாது, ஒவ்வொன்றும் மாற்றம் வரும். அதே போலதான் ஜோதிடமும். எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்வார்கள். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒருவர் 7 பொறுத்திருக்கும் சொல்வார், ஒருத்தர் 7 பொறுத்திருக்கும் சொல்வார், ஒருத்தர் 8 இருக்கும் சொல்வார், ஒருத்தர் பொருத்தமே இல்லைன்னு கூட சொல்வார். இது அவருடைய கணக்கு. அதே போலதான் ஜோதிடத்தில் நாங்கள் தெளிவாக ஆராய்ந்து இந்த சோழியை போடுகிறோம். சோழி பார்ப்பவள் பதிபக்தியாக இருந்தால் வாக்கு நன்றாக கிடைக்கும். நான் இப்பொழுது வாக்கு சாணத்தில் உட்கார்ந்திருக்கிறேன், நல்லா தெரியுங்க. அதுக்காக சாமி ஆடுறேன்னு நினைக்காதீர்கள். மைகை மந்திரம்லாம் எதுவும் கிடையாது. ஒருவர் வந்தாரே உட்கார்ந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார், அவ்வளவுதான். ஆகவே நீங்கள் இந்த சோழி மூலமாக வீட்டில் இருக்கும் பிரச்சனை, குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனையுமே நீங்கள் கேட்கலாம். அதில் முக்கியம் திருமணம் தடை, உத்தரா பாக்கியம், தொழில் சாணம், அது தெரிந்து கொள்ளுங்கள். தொழில் நன்றாக இருந்தால்தான் பிழைக்க முடியும்.
பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்தால்தான் அவர்கள் நன்மையாக இருக்க முடியும். மாணவ மாணவிகள் கல்வி கற்றால்தான் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியும், நன்றாக வாழ முடியும். இத்தனைக்கும் பகவான் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதற்கு அகத்திய வழியில் இந்த சிவனடிகளார் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் எந்த நேரமும் காலை 7 12 மணிக்கு நீங்கள் தயவு செய்து முன்பதிவு செய்து கொண்டு கேளுங்கள். நான் நன்றாக பதில் சொல்கிறேன். குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை மட்டும் கேளுங்கள். இல்லாத பிரச்சனையை கேட்டு ஜோதிடரை வேறு பார்க்காதீர்கள். அதை நிறைய பேர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இருந்தாலும் அவர்களை சிவன் பார்த்து விடுவார். அவர்களை சிவன் பார்த்து விடுவார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வீடியோவை நன்றாக ஆராய்ந்து 1000 வீடியோ இருக்கிறது. உங்களுக்கு பல முறை சொல்லிவிட்டு உங்களுக்கு சந்தேகமாக உள்ளது, சந்தேகத்தை எடுத்து ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள். நன்றாக ஒரு நாளைக்கு 20 வீடியோ 10 நிமிடம் பாருங்கள். ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு உங்க காரியம் ஆகவில்லை என்றால் என்னை கேளுங்கள், பதில் சொல்கிறேன். நீங்க அதை செய்ய மாட்டீர்களே. ஒரு மருத்துவமனைக்கு போறீர்கள், 1000 2000 செலவு செய்கிறீர்கள். மருத்துவ சொல்வதை கேட்காத மாதிரி இந்த ஜோதிடர் சொல்வதை கேளுங்கள். எனக்கு ஒன்றும் செலவு பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் போட தேவையில்லாத பேசலை பார்க்கிறீர்கள், பொழுதுபோக்கு பார்க்கிறீர்கள். அதுக்காக இந்த விஷயம் ஒரு 10 நிமிடம் ஒரு வீடியோ செலவு செய்யுங்கள். ஒன்றும் பிரச்சனை நஷ்டமில்லை. செய்ய முடிந்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் இல்லை. நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறேன். ஆகவே இந்த சோழி மூலமாக வருகின்ற 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சனி பயிற்சி சொல்கிறேன். 2.5 ஆண்டுகளுக்கு உலகத்தில் இருக்கும் மக்களை சனி பகவான் எவ்வாறு ஆட்சி படைக்கப் போகிறார் என்பதை துல்லியமாக ஆராய்ந்து பொது பலனாக அறிவிக்க உள்ளேன். சனிக்கிழமை நேரம் எந்த நேரம் என்று தெரியாது. எனக்கு வீடியோ எடுக்கிறவருக்கு எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரம் தான். என்னிடத்தில் எனக்கு எடுக்க தெரியாது. ஆனால் ஆகவே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சனி பயிற்சி இந்த சோழி மூலமாக 2.5 ஆண்டுக்கு இந்த சோழி மூலமாக 2.5 ஆண்டுக்கு பொது பலன் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் 890 கோடி மக்களுக்கும் பொதுவாக சொல்லுவேன். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது திங்கட்கிழமையில் இருந்து டெய்லி ஒரு ராசி தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி. நான் உங்களுக்கு 1ஆம் தேதி ஆரம்பிக்காதனால் 10 நாளைக்கு இல்லை, ஒரு நாளைக்கு 2 ராசி எடுத்துக்கொள்ளலாம். 2 ராசிக்கு நான் சொல்கிறேன். 12 ராசிக்கு சொல்ல முடியாது. ஏன்னா 2.5 ஆண்டு பலன். சனி பகவானுடைய திசை, சனி பகவானுடைய ஆங்காரம், சனி பகவானுடைய செயல், சனி பகவான் வித்தை சாதாரண விஷயம் இல்லை. சனியை போல கொடுப்பதும் இல்லை, சனியை போல் கெடுப்பதும் இல்லை. ஒரு பிச்சைக்காரனாக ஆக்கலாம், ஒருவனை மேல பெரிய ஆளாவாக்கலாம், கோடீஸ்வரன் ஆக்கலாம். சனி பகவானுக்கு அவ்வளவு சக்தி உள்ளது. அவர் நேர்மை தவறானவர். சனி பகவானுக்கு நேர்மைதான் பிடிக்கும். பொய், பித்லாட்டம், வஞ்சகம், சூது வேறு இருந்தால் சனி தண்டித்து விடுவார். அதை தெரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான் சர்ச்சமன்ற மாதிரி, நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி மாதிரி அவர் எந்த பக்கமும் இறங்க மாட்டார். நீதி தேவதை அவருக்கு நியாயம் நன்றாக இருந்தால் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சனி பகவான் உங்களை தூக்கி விட்டுருவார். அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அந்த சனி பகவானை பற்றி 6/3 அன்று சனி பயிற்சி என்று என்ன சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். 1ஆம் தேதி பொது பலன்,
2ஆம் தேதியிலிருந்து டெய்லி 2 ராசிக்கு சொல்லப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் வீடியோ நல்லா பாருங்கள். ஏன் என்றால் சனி பயிற்சி 2.5 ஆண்டு, மேச ராசிக்கு 2.5 ஆண்டுக்கு என்ன நடக்கும், ரிஷப ராசிக்கு 2.5 ஆண்டு என்ன நடக்கும் என்பதை, மிதுன ராசியை கடக இந்த மாதிரி எல்லா ராசிக்கும் 2.5 ஆண்டு என்ன நடக்கும் என்பதை சோழி மூலமாக ஆராய்ந்து எழுதி வைத்திருக்கிறேன். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் வேதி மருத்துவமனை அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய யூடியூப் சேனல் தெரியாதவர்கள் ஈரோடு ஆறுமுகம் பெரியசாமி என்றால் யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகிவிடும். நன்றாக யூடியூப் பாருங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை நன்றாக பாருங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.